வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு எஸ்பிஎஸ் சேனல். இன்னைக்கு நான் என் பாப்பாவுக்கு காலையில் ஸ்நாக்ஸ் செய்யும்போது கருப்பு உளுந்து கஞ்சி செஞ்சேன். அதனால இந்த மாதிரி சத்தான ஒரு ஸ்நாக்ஸை விளாகாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. ஸோ இந்த விளாக் 1 சத்து மாவு கஞ்சி, கருப்பு உளுந்து கஞ்சி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நான் கருப்பு உளுந்தை எடுத்து வறுத்து அதை பொடி பண்ணி எப்படி கஞ்சி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்துங்க எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இதை நல்லா நம்ம வந்து ஒரு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். இப்போ நான் வறுத்த உளுந்தை வந்து நல்லா ஒரு கஞ்சி மாதிரி பவுடரை பண்ணி கஞ்சி பதத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதோடு அதுக்கு இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். இட்ஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வறுத்து வச்சுருக்கிறேன் நெய்யில். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு கருப்பட்டி, நான் 1 கப் கருப்பட்டி பொடிச்சு வச்சுருக்கிறேன் இங்கே. அதோட தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற்றலாம், ஏன்னா நான் வந்து முன்னாடியே கஞ்சி கொஞ்சம் வெந்துருச்சு உளுந்து நல்லா அதில். அதனால் இப்போ நம்ம ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு கருப்பட்டியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி இல்லாதவங்க வேறு சர்க்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து இப்போது இதில் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், டைஜஸ்டிவ் மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இது உண்மையாகவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேர்த்துக்கணும். நிறைய பேர் பால் ஆட் பண்ணுவாங்க. நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. மெயினாக நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து கால்சியம், நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது உண்மையாகவுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு தான். நீங்கள் அடிக்கடி செஞ்சு ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் எல்லாருமே கொடுங்க. இதோட வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. அடுத்த தடவை இன்னும் வேறு ஒரு ஸ்நாக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.